எல்லாம் தமிழ்காரனுக்கு தான். ஆனால் ஸ்கூலில் வந்து தமிழ் பேசக்கூடாது, 25 பைஸ் ஃபைன் ஏதோ அந்த மாதிரி இருந்தனால தமிழில் பேசலை. மொதல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகிட்டு மேக்ஸில் ஃபெயிலு, சுத்தமாக எல்லாம் 10 அடிக்கு தள்ளி போயிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு கிளாஸில் பார்த்தா எல்லாமே நார்த் இந்தியனில் கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் பல தரப்பட்டதுலேருந்து வர பசங்க எல்லாமே இருக்காங்க. எனக்கு எப்படியாவது வந்து இந்த அக்செப்டன்ஸ் வேணுன்றதுனால நான் செம்மையாக படிக்க ஆரம்பித்து 9th ஆஃபில் எக்ஸாமுக்கு அப்புறம் 10th போர்ஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த எக்ஸாமில் 9th ரேங்க் எடுத்துட்டேன். எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பி பாலாஜி கம் அண்ட் சிட் நெக்ஸ்ட் மீ, பி பாலாஜி சிட்டியார் அப்படிலாம். அப்போ வந்து ரித்திக் ரோஷனோட கஹோனா பியார் ஹே படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ என் கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்க ஒரு 11 பேர் வந்து நாங்கள் கஹோனா பியார் ஹே போகிறோம் அப்படின்னா, இது எந்த டைம் அப்படின்னா, இந்த தமிழ் சினிமா வந்து பசங்களை ஒரு மாதிரி டியூன் பண்ணி வைக்கும். நீங்கள் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கீங்க, நான் வெளிலேருந்து ரொம்ப வருஷமாக அதை பார்த்துட்டீங்கன்னா என்னென்னா, பசங்க எவனுமே பொண்ணுங்க கூட பேச மாட்டாங்க. ஐ ஒன்ட் டாக் டு கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி. அது என்னன்னு தெரியல, அது தனியாக பேசுவானுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக ஃபோனில் பேசுவான், இல்லை தனியாக பேசுவான். ஆனால் குரூப் இருக்கும்போது பேச மாட்டான். 10 பசங்க இருக்கும்போது பேச மாட்டாங்க. அவனுங்க வந்து அதை கிண்டல் பண்ணுவானுங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்லேயும் எனக்கு 3 தங்கச்சி, எல்லா ஸ்கூல்லையுமே எனக்கு வந்து டீச்சர்ஸோ பொண்ணுங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி பிளான் போட்டு பசங்களை கேட்கும்போது, ஐயோ வி ஒன்ட் கம் வித் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் அப்படின்போது என்ன கேட்டாங்க, ஐ வில் கம் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னால் 200 ரூபா கொடுத்தாங்க. நார்மலாக 10 ரூபா 50 ரூபா கொடுக்குறவங்க 200 ரூபா கொடுத்தாங்க. சத்தியம் தியேட்டரில் கஹோனா பியார் ஹே போகிறேன். ஒரு 11 பொண்ணுங்களோட செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அப்போ டவுட் கேட்குறது, அதாவது எனக்கு பேச எதுவும் இருக்காதுன்றதுனால, இன் தட் ஃபிலிம் நோ தட் சாங் சாந்து சித்தாரே யூ டெல் மீ வாட் அப்படிலாம் ஏதாவது ஸ்கேமாக கேட்பேன். அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகிட்டேன். இப்படி இருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக டெய்லர் கார்பெண்டர், என் ஃப்ரெண்ட்ஸு பொண்ணுங்களே பார்த்ததில்லை அப்படின்போது நான் மனசில் நினச்சிட்டு நம்ம காலேஜுக்கு போகிறோம், தத்தை 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 அப்படி லவ் பண்ணுறோம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் பார்த்த தமிழ் சினிமா காலேஜெலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ போயிட்டேன். பட் ஆனால் எப்படி இருக்குன்னா, என் தலை வந்து ஆரஞ்சு கலரில் கலர் பண்ணியிருப்பேன், கழுத்தில் வந்து இவ்வளோ பெரிய செயின் போட்டிருப்பேன். இப்போ இருக்கிறதோட ஒரு 20 கிலோ கம்மி, 48 கிலோ. வாய் வந்து அப்படி இருக்கும், பொறுக்கி மாதிரி இருப்பேன். அப்படியே என்னை பார்த்தாலே த டெரரிஸ்ட் இஸ் கம்மிங் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என்ன இப்போ என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், யாருமே பேச மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் தைரியமாக போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ப்ரைஸ் கிடைக்குது கிடைக்கலாம்லாம் இல்லை, நான் பண்ணுவேன். எல்லாம் கீழே சிரிப்பாங்க. டீச்சர்ஸ் வந்து கத்துவாங்க ஸ்டேஜ்லேயே, திஸ் இஸ் நாட் அ ப்ரோக்ராம் ஸ்டாப் இட் அப்படின்வாங்க. ஆனால் கீழே வந்து மாசாக இருக்கும் அப்படியே. அதனால அதுக்கப்புறம் வந்து பாடுறதோ, இல்லைனா நடிக்கிறது, இல்லைனா ஸ்கிட்டு எழுதி கொடுக்குறது, எதை வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ஆட்ஸ் அப்படின்ற என்ன இருந்தாலும் கலந்துப்பேன். வெளிலேருந்து ப்ரைஸ்லாம் வாங்க ஆரம்பித்தோன்னா, காலேஜில் வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வந்து என்னோடய கிளாஸ்மேட். ஸோ அவங்க வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன் லவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரிலாம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஃபைனல் இயர் படிக்கும்போது நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம். அதுலேருந்து ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2007னா இப்போ இது 14th இயர். எஸ்.